கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒழுக்கக்கேடான வாழ்க்கை கிடையாது, கிறிஸ்தவ விசுவாசிகள் அதிலேருந்து விலகி இருக்க வேணுன்றது திட்டவட்டமாக போதிக்குது. பவுல் கூட போதிக்கிறார். விபச்சாரம், வேசித்தனம், அதை பற்றிலாம் வேதவசனம் சொல்லுது தெளிவாக. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் அதை அதை இப்போ வாயை திறந்தீங்கனால, உலகத்தில் எங்கே போய் நீங்கள் வாயை திறந்தீங்களா, இது என்னங்க இந்த பழைய காலத்து இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கணுமாக்கும், இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாதாக்கும், இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான், மனுஷன்னா இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறான். இம்மொராலிட்டியை பற்றி, ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை பற்றி அது ரொம்ப சர்வசாதாரணமாக்கிட்டோம். மனுஷனா அப்படி தான் இருப்பான், ரொம்ப அவனை இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, இதெல்லாம் பழமை, இதெல்லாம் புதுமை வந்துருச்சு அப்படின்றான். இந்த புதுமை வந்து தான் என்ன ஆயிடுச்சு, இப்போ அமெரிக்கா போன்ற தேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை. நான் அன்றைக்கி சொன்னேன், போன வாரம் சொன்னேன், 110 மில்லியன் பீப்புள் இன்றைக்கு அமெரிக்காவில் பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் மூலமாக, பாலியல் தொடர்புகள் மூலமாக உண்டான நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்ன்னுவாங்க. அது மட்டும் இல்லை, அதில் 50% பேர் வந்து 15லேருந்து 24 வயது நிரம்பிய வாலிபர்கள். ஆண்கள் பெண்கள் 50% பேர் இந்த நோயினால் தாக்கப்பட்டவர்கள் வாலிபர், சின்ன பசங்க, 15லேருந்து 24 வரை. இது ஒன்றும் தப்பே இல்லைன்ற மாதிரி போதிக்கிறாங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, இப்போ மனுஷன்னா அப்படி அந்த ஆசைகள்லாம் இருக்கும், அப்படி தான், அதுக்கு ஒரு வாய்க்கால் வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க ரொம்ப சிம்பிளாக. இது அப்படி சொல்லி சொல்லி தான் என்ன ஆயிடுச்சு, இப்போது இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துருச்சு. குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை அதில் கொண்டு போய் விட்டுருது நிறைய நேரத்தில்ன்றாங்க. குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகிடுது, சிக்கல் உண்டாயிடுது. அதில் அதை காட்டிலும் ஒரு பெரிய இது என்னன்னா, திருமண வாழ்க்கையே அங்கே நிலச்சி நிற்க மாட்டேங்குது. நான் படிக்கிற காலத்தில் 70ஆம் ஆண்டுகளில் நான் அமெரிக்காவில் படிக்கும்போது 4 திருமணங்களில் 3 திருமணம் டிவோர்ஸ் ஆகி கொண்டு இருந்தது. பயங்கர ரேட்டு அது. அதாவது திருமணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். 4 பேரில் 3 பேர் டிவோர்ஸ் பண்ணுறான்னா, அப்போ நீங்கள் அந்த 4ல் டிவோர்ஸ் ஆகாத ஒரு ஆளாக இருக்கிறது எங்கே, எப்படி சொல்கிறது? நான் தான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, குதிரை பந்தயத்தில் பெட் பண்ணுறவங்க கூட இதில் போய் விட மாட்டான்னு. கல்யாணமே வேணாம், சாமியாரை போயிடலான்னு போயிட வேண்டியதுதான். கல்யாணம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்படி ஆகிப்போச்சு பாருங்கள், ஒர்க் அவுட்டே ஆகாது. அங்கே நான் இருக்கும்போது அப்படி ஆயிடுச்சு பாருங்கள். 30 வருஷம் 40 வருஷம் ஒரே பெண்ணோட இல்லை ஒரே ஆணோட வாழ்கிறவங்கள பார்த்தா இனிமேல் தான் மியூசியத்தில் வச்சுருவாங்க போல இருக்கு அவங்கள, எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி.